ஹலோ எவ்ரிவன். ரிலீஸ் 4.0 யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை டேலியில எப்படி நம்ம மைக்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தின செஷன் தான் இது. எஸ்பெஷலா நம்ம பர்ச்சேஸ் பில்லை எப்படி நம்ம டேலியில ஈஸியா இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பர்ச்சேஸ் பில்லையும் நம்ம மேனுவலா என்டர் பண்றதுக்கு பதிலா நம்ம எக்ஸல் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம வந்து நம்மளுடைய டேலியில இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப அப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் சீட் எந்த லொகேஷன்ல சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ப்ராப்பரா சேவ் பண்ணியிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் என்னுடைய எக்ஸல் சீட்ட வந்து எஃப் டிரைவ் பர்ச்சேஸ் பில்ஸ் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபோல்டர்ல நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது இது வந்து எதுக்காக நான் வந்து செப்பரேட் சிங்கிள் ஃபோல்டர் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஈஸியா வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ பை மிஸ்டேக் நான் வந்து வேற ஒரு டேட்டாவ டேலில வந்து இம்போர்ட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செப்பரேட்டா வந்து ஒரு ஃபோல்டர் அப்படிங்கிறத நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பில் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்பரா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாக்குமெண்டோட நேம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபைலோடைய நேம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நேம்ல நீங்க ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அந்த நேம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிடுங்க. பாட்டம்ல இருக்கக்கூடிய ஷீட் நேம் என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ ஷீட் நேம் அப்படிங்கிறது நான் வந்து ஷீட் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் இந்த ஷீட் நேம நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். டேலில வந்து டேட்டா இம்போர்ட் பண்ணும்போது இந்த ஃபைல் நேம் அண்ட் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. அடுத்து என்னென்ன காலம்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து இங்க குடுத்துருக்கேன். இதுல வந்து ஒரு சில காலம் நம்ம மேண்டேட்டரி ஃபீல்டா இருக்கும். ஸோ ஒரு சில காலம்ஸ் வந்து ஆப்ஷனலா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல பர்ச்சேஸ் வவுச்சர் நீங்க இம்போர்ட் பண்றதுக்கு வவுச்சர் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டா நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி வவுச்சருடைய டேட் என்ன அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு ஃபீல்டா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ வவுச்சர் டைப் அண்ட் வவுச்சர் வவுச்சருடைய டேட் என்ன அப்படிங்கிறது. இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அல்லது நீங்க ரிசீவ் பண்ண பர்ச்சேஸ் பில்ல வந்து வவுச்சர் டைப் நேம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து செப்பரேட்டா வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட். ஸோ நீங்க வந்து செப்பரேட்டாவே நீங்க வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, வவுச்சர் டைப்போட நேம் வந்து நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாரி நீங்க ஆட் பண்ணிக்கிறங்க. அதாவது டேலில நீங்க வவுச்சர் அப்படிங்கிறது எடுக்கும்போது, F9 கீ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பர்ச்சேஸ்ல எந்த ல வவுச்சர் நேம்ல நீங்க வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கலாம். சில சில ஆர்கனைசேஷன்ல வந்து பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி அப்படிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து ப்ராப்பரா இந்த பர்ச்சேஸ் உடைய நேம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து குடுத்துக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் நேம் அப்படிங்கிறத நான் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்க நம்ம பார்க்கும்போது சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப டேலில நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது, சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்ட் வந்து பர்ச்சேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதுவே நீங்க வந்து F8 கீ சேல்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது. இதுக்கு பதிலா வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்ட் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மேனுவலா நம்ம அ குடுத்த பில்ல நீங்க வந்து டேலில வந்து என்டர் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மேனுவல் பில்ல என்ன நம்பர் இருக்கோ, அந்த நம்பர வந்து நீங்க ரெஃபரன்ஸ் நம்பரா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் சேல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் நம்பர். ஆனா, பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்மளுடைய சப்ளையர் அவருடைய சிஸ்டத்துல இருந்து பிரிப்பேர் பண்ண இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் டேட்ட தான் நம்ம சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் டேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ எக்ஸெல்ல நீங்க வந்து டேட்டா வாங்கும்போது, நீங்க சப்ளையருடைய இன்வாய்ஸ் நம்பர், அதுக்கடுத்து சப்ளையருடைய இன்வாய்ஸ் டேட் என்ன அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரிசீவ் பண்ணிக்க முடியும். அடுத்து, நீங்க டேலில வந்து ரெக்கார்ட் பண்ற அந்த பர்ட்டிகுலர் பில்லுக்கு, டேலி வந்து ஒரு வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணி தரும். அது டாப்ல வந்து பர்ச்சேஸ் அண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ பர்ச்சேஸ், வவுச்சர் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஸோ நம்பர் அப்படிங்கிறது நம்பர் 1 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு. ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தேர்ட் பெர்சன்ட்ட இருந்து ஏதாவது யுட்டிலிட்டி ஃபைல் நீங்க எக்ஸெல் யுட்டிலிட்டி ஃபைல் இந்த மாரி நீங்க ரிசீவ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா வந்து நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் தான் இருக்கும். பட் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட்டா ஒரு காலம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வவுச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து 1
2வது பில் நம்பருக்கு வந்து 2, 3வது பில் நம்பருக்கு வந்து 3 இப்படி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வவுச்சர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டா ஒரு காலம் ஆட் பண்ணி, ஒவ்வொரு பில்லுக்கும் நான் வந்து நம்பர் அப்படிங்கிறது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஃப்ரெஷ் டேட்டா அப்படிங்கிறதுனால எனக்கு வவுச்சர் நம்பர் 1ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் ஆகுறது நம்பர் 1ன்னு தான் நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். அதர்வைஸ் செகண்ட் ஒண்ணு வந்து நம்மளுக்கு நம்பர் 2ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுவே நீங்க வந்து ஒரு ஒரு 50 இன்வாய்ஸஸ் ஆல்ரெடி நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 51, 52, 53 இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பர் எடுத்துக்கும். ஆனாலும் அந்த வவுச்சர் நம்பர் செக்ரிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக நீங்க சாம்பிளுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் நம்பர் வந்து நீங்க வந்து இங்க குடுக்குறது பெட்டர். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் அப்படிங்கிறது குடுங்க. அப்பதான் டேலியால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் பில், செகண்ட் பில் அப்படிங்கிற பட்சத்துல. அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரே ஒரு பர்ச்சேஸ் பில்ல மட்டும் தான் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அதர்வைஸ் வந்து மல்டிபிள் பில்ஸ நீங்க சிங்கிள் எக்ஸெல்ல இருந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னா, நீங்க இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறத இக்னோர் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்ல. இந்த ஃபீல்ட் வந்து நம்ம கொண்டு வரணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. சோ இப்ப அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய மெயினான ஃபீல்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்ளையருடைய நேம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு குடுத்திருக்கணும். இப்ப நான் வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரோல வந்து குடுத்துருக்கேன். நான் வரிசைப்படினா எதுவுமே நான் வந்து குடுக்கல. ஸோ டேலில வந்து நம்ம எக்ஸெல்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நீங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு கரெக்ட்டா வரிசைப்படி தான் நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து மாத்தி மாத்தி எப்படி வேணுமானாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணத நீங்க வந்து டேலில இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அடுத்த ஃபீல்டா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அ பார்ட்டி அக்கவுண்ட் நேம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பார்ட்டி அக்கவுண்ட் நேம்ல நீங்க இம்போர்ட் பண்ண போற அந்த பர்ட்டிகுலர் சப்ளையோடைய லெட்ஜர் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அந்த லெட்ஜர் ஆல்ரெடி நீங்க வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட் இந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். தென் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பார்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் நீங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கேக்குது. ஸோ இது வந்து ரிசிப்ட் உடைய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ், ஜிஎஸ்டி நம்பருக்கான டீட்டெயில்ஸ், தென் வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாம் வந்து நம்மளுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்க பை டிஃபால்ட் நீங்க வந்து இந்த அட்ரஸ் இவருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி உங்களுடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர் டீட்டெயில்ஸ், பின்கோட் டீட்டெயில்ஸ், இவங்களுடைய கண்ட்ரி, தென் வந்து ஸ்டேட், தென் ரெஜிஸ்ட்ரேஷன் டைப். ஸோ இந்த மாதிரியான மேண்டேட்டரி திங்ஸ் எல்லாம் நீங்க குடுத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மாஸ்டர் டேட்டால வந்து எடுத்துக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸெல் நீங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸெல் டேட்டால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்னன்னா, பையருடைய நேம் என்ன? இப்ப சப்ளையருடைய லெட்ஜர் நேம் என்ன? ஸோ லெட்ஜர் நேம்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்ளையர் லெட்ஜர் நேம் அப்படின்னு நான் குடுத்திருக்கேன். செப்பரேட்டா நான் வந்து ஒரு ஃபீல்டு வந்து சப்ளையர் லெட்ஜருக்கு மட்டும் நான் வந்து குடுக்கல. ஸோ லெட்ஜர் நேம் அப்படிங்கிறதுல சப்ளையர் நேம். அதே மாதிரி சப்ளையர் டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்ததுக்கு அப்புறம், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அட்ரஸ்க்கு ஒரு ஃபீல்டு குடுத்திருக்கேன். கண்ட்ரி, ஸ்டேட், பின்கோடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப், அவங்களுடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர், தென் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சப்ளிமெண்டரி ஸ்கிரீன். இத நம்ம வந்து சப்ளிமெண்டரி ஸ்கிரீன் சொல்லுவோம். இந்த சப்ளிமெண்டரி ஸ்கிரீன்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டையும் நான் வந்து செப்பரேட் காலம்ல நான் வந்து மேப் பண்ணியிருக்கணும். ஸோ செப்பரேட் காலம்ல வந்து குடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து இந்த இடத்துல ப்ரீ டிஃபைன்டாவே நம்ம வந்து எக்ஸெல்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க லெட்ஜர் கிரியேஷன்லயே குடுத்துட்டீங்க. திரும்ப திரும்ப நம்ம வந்து இது ஒரே இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபீட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா, இந்த சப்ளிமெண்டரி டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம வந்து ஆப்ஷனலா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ கம்பல்சரி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் பில் இம்போர்ட் பண்ணும்போது கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒன்லி வந்து நம்ம லெட்ஜர் இன்ஃபர்மேஷன் மட்டும், அதாவது லெட்ஜருடைய நேம் மட்டும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நீங்க பாருங்க. ஸோ நான் வந்து என்னென்ன ஃபீல்ட் நான் குடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் வந்து காலம் ஏல வந்து வவுச்சர் டைப் நேம், 2வது வந்து சப்ளை இன்வாய்ஸ் நம்பர், 3வது சப்ளை இன்வாய்ஸ் டேட், 4வது வவுச்சர் டேட், 5வது பையருடைய அதாவது சப்ளையருடைய அட்ரஸ். ஆ எஃப் டிரைவ்ல வந்து எஃப் காலம்ல நம்ம வந்து சப்ளையருடைய கண்ட்ரி, அடுத்து சப்ளையருடைய ஸ்டேட், அதே மாதிரி சப்ளையருடைய பின்கோடு, தென் சப்ளையருடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப், அடுத்து வந்து சப்ளையருடைய ஜிஎஸ்டி நம்பர், தென் வந்து சப்ளையருடைய ஸ்டேட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ல நம்ம வந்து குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது சப்ளையருக்கான ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் வவுச்சருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்.
அடுத்து லெட்ஜர் அப்படிங்கிறது நீங்க வந்து கொடுத்துக்கிறீங்க. ஸோ லெட்ஜர் நேம்ல நம்ம என்னென்ன கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட்டியோடைய நேம் வந்து நீங்க லெட்ஜர்ல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்து என்ன லெட்ஜர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் லெட்ஜர். ஸோ பர்ச்சேஸ்க்கு ஆல்ரெடி வந்து நீங்க எக்ஸெல்ல என்ன லெட்ஜர் நீங்க குடுத்துருக்கீங்களோ, அந்த லெட்ஜர் ஆல்ரெடி கிரியேட் ஆகியிருக்கணும். ஸோ நீங்க இந்த லெட்ஜர்ஸ் கிரியேட் ஆகி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியூவா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதர்வைஸ் இம்போர்ட் அப்படிங்கிறது ஆகாது. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அடுத்த ஃபீல்ட நம்ம வந்து குடுத்துக்கிறோம். இப்ப நேம் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேக்குது. இப்ப நேம் ஆஃப் ஐட்டத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த பர்ச்சேஸ்க்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நேம் ஆஃப் ஐட்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா குடுக்க போறோம். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் அ பார்ட்டியோட லெட்ஜருக்கு பக்கத்துல லெட்ஜர் அமௌண்ட் என்ன குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்ட அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி லெட்ஜருக்கு பக்கத்துல குடுத்துருங்க. அதே மாதிரி அது டெபிட் பேலன்ஸா, கிரெடிட் பேலன்ஸாங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ டெபிட் அமௌண்ட்டா, கிரெடிட் அமௌண்ட்டா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்ட். மேண்டேட்டரி ஃபீல்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அடுத்த லெட்ஜர் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் உடைய டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டோட்டல் ஐட்டத்துடைய நேம், பில்ட் குவான்டிட்டி, ஐட்டம் ரேட், தென் ஐட்டம் நம்பர்ஸ்ல இருக்கா, பீசஸ்ல இருக்கா, அதே மாதிரி டோட்டல் இன்வென்டரியோடைய வேல்யூ. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டெபிட் காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஐ மீன் பர்ச்சேஸ் லெட்ஜர்ல ஆட் ஆகக்கூடிய டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் நம்ம குடுத்துட்டு, அடுத்தடுத்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அடுத்தடுத்த ஃபீல்ட்ல நீங்க வந்து குடுத்துருங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அடிஷனல் லெட்ஜர்ஸ நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அடிஷனல் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் லெட்ஜர்ஸா இருக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து அதர் டிஸ்கவுண்ட் லெட்ஜர்ஸா இருக்கலாம். ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ நீங்க ஐட்டம் எல்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய செல்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே லெட்ஜர் காலம்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த லெட்ஜருக்கான அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெட்ஜர் நேம், தென் லெட்ஜர் அமௌண்ட், அந்த லெட்ஜர் அமௌண்ட் டெபிட்டா, கிரெடிட்டா, அதுக்கு அடுத்து என்ன ஐட்டம்ஸ் நம்ம வந்து குடுக்குறோம், அந்த ஐட்டத்தோட லைன் ஐட்டம்ஸ் நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ்க்கு நேர நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ டாப்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல நீங்க ஃபீட் பண்ணாதீங்க. அது எதுல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும் அப்படின்னா, பர்ட்டிகுலர் சப்ளையருடைய லெட்ஜர்ல ஸ்டோர் ஆகும். ஒருவேளை இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருந்தால். அதர்வைஸ் நம்மளுக்கு அது மிஸ்டேக். ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா, பர்ச்சேஸ் லெட்ஜருக்கு நேரா நீங்க ஐட்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க மேப் பண்ணணும். தென் குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் இதெல்லாம் குடுத்துட்டு, மோடு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் மோட் அப்படிங்கிறத குடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காலம்ல நம்ம என்ன மோடுல இந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மோட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுல வந்து ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துருக்கேன். தென் வந்து ஃபைனலா நம்ம பார்க்க போற ஃபீல்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவுச்சர் நம்பர். ஸோ இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு அலோகேட் பண்ணி அதுல வேல்யூ அப்படிங்கிறத நீங்க குடுத்துருக்கணும். நம்பர்ல நீங்க வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பா குடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி ஃபீல்டு. ஸோ இப்ப அகைன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிடுங்க. ஸோ வவுச்சர் டைப் நேம், சப்ளையர் வவுச்சர் நம்பர் இந்த இந்த லைன் வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க செட் பண்ணிட்டு ஒரு எக்ஸல் உடைய டேட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி செட் பண்ணிக்கிடுங்க. ஸோ செட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மல்டிபிள் வவுச்சர்ஸ நீங்க வந்து சிங்கிள்ஸ் இம்போர்ட்ல நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்னுக்கும் நீங்க வந்து தனித்தனியா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 4 இன்வாய்ஸஸ் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்காக நான் குடுத்துருக்கேன். ஸோ 2 இன்வாய்ஸ் வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அதாவது லோக்கல்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும், 2 இன்வாய்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து ஐஜிஎஸ்டி லெட்ஜர் இருந்துச்சுன்னா, எந்த மாதிரி நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சம் இந்த சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய மெயில் ஐடியை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ நான் கண்டிப்பா வந்து இந்த எக்ஸல் சீட்ட உங்களுக்கு நான் அனுப்புறேன். உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸல நீங்க வந்து இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ லெட்ஜர், தென் ஸ்டாக் ஐட்டம், யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிடுறோம். ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் டேலில நீங்க என்ன பண்ண போறீங்க? இத இம்போர்ட் பண்றதுக்கு டேலில என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ டேலில பர்ச்சேஸ் பில்லுக்கு அந்த எக்ஸல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ப்ராப்பரா நீங்க வந்து மேப் பண்ணணும். ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டெப். ஸோ டேலில நீங்க இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்க வந்து மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மேனேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மேப்பிங் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு
மாஸ்டர் தென் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ கிரியேட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபைலுக்கான மேப்பிங் நீங்க செட் பண்ண போறீங்க அப்படின்னு நம்மள்ட்ட வந்து கேட்கும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ எந்த ஃபோல்டர்ல நீங்க வந்து சேவ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான டிரைவ் தென் அந்த ஃபோல்டர். ஸோ நான் பர்ச்சேஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க செட் பண்றேன். ஸோ பர்ச்சேஸ் பில்ல எந்த ஷீட்டுக்கான அதாவது எந்த பர்டிகுலர் ஃபைலுக்கான எக்ஸல் ஃபைலுக்கான மேப்பிங் நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1க்கானதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அதுல என்னென்ன ஷீட் இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் நம்மளுக்கு வரும். நான் வந்து ஷீட் 1 அப்படிங்கிறத நான் வந்து மேப் பண்ண போறேன். ஸோ ஷீட் 1 கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. ஸோ இந்த ஸ்கிரீனோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கிரீனுக்கான டைட்டில். தென் சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு இந்த பர்டிகுலர் கம்பெனிக்காக மட்டும் நீங்க வந்து சேவ் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா திஸ் கம்பெனி அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே லைசன்ஸ்ல மல்டிபிள் கம்பெனி டேட்டாஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா மற்ற கம்பெனி டேட்டாஸுக்கும் வந்து என்ன ஆகும் இந்த மேப்பிங் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா திஸ் கம்பெனி ஒன்லி அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்க ஆல் கம்பெனி அப்படிங்கிறது நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய எந்த ஒரு டேலி டேட்டாவா இருந்தாலும் அந்த டேட்டா எல்லாத்துக்கும் வந்து இந்த மேப்பிங்கிறது அப்ளிகபிள் ஆகிடும். இது வந்து சிஏ ஆர்கனைசேஷனா இருந்துச்சு, அதாவது ஆடிட்டர்ஸ் ஆர்கனைசேஷனா இருந்துச்சுன்னா மல்டிபிள் கம்பெனி டேட்டா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கான அல்லது ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கான மேப்பிங் எல்லா கம்பெனிக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். எல்லா கிளைண்ட் டேட்டாவுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் கம்பெனி அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்க சிங்கிள் கம்பெனி அதாவது சிங்கிள் யூசரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ப்ரொப்ரேட்டரா இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கம்பெனி டேட்டா மட்டும்தான் உங்களுடைய டேலியில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆல் கம்பெனிஸ் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நேம் இந்த பர்டிகுலர் பில்லை நீங்க இம்போர்ட் பண்றதுக்கான நேம் கொடுங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டிபிள் சப்ளைஸ் இருப்பாங்க. ஒரு 5 டிஃபரெண்ட் சப்ளைஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸல் யூட்டிலிட்டி வந்து தராங்க. ஸோ ஒவ்வொரு மாதிரி காலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்தந்த சப்ளையோடைய நேமை பேஸ் பண்ணி நீங்க வந்து மேப்பிங் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்க வந்து செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பில்லுக்கு எல்லாமே நீங்க ஈஸியா மேப் பண்ணலாம். அப்படி மேப் பண்ணும்போது கண்டிப்பா பில்லுல வந்து ஃபார்மேட் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிட்டு நீங்க வந்து மேப் பண்ணணும். இதான் வந்து மேண்டேட்டரி திங். ஓகே. ஸோ இதுல நேம் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காமன் பில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் டைப் ஆஃப் வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். டைப் ஆஃப் வவுச்சர்ல நம்மளுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்டரி வவுச்சர், ஆர்டர் வவுச்சர் அண்ட் பேரோல் வவுச்சர் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ல தான் நம்மளுக்கு பர்ச்சேஸ் அப்படிங்கிற இந்த வவுச்சர் டைப் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா பாட்டம்க்கு நம்மளுக்கு கர்சர் வந்துருது. ஒருவேளை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டா வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து டைட்டிலா இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து டைட்டிலா இருக்கு. ஒருவேளை நீங்க 2 காலம்ஸ் வந்து டைட்டிலுக்காக யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ரோஸ் ஃபார் காலம் ஹெடர் அப்படிங்கிறத நீங்க வந்து 2ன்னு நீங்க வந்து செட் பண்ணலாம். அப்ப டேட்டா வந்து நம்மளுக்கு 3rd காலம்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மாறிடும். ஸோ இது வந்து நம்ம 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அதர்வைஸ் வந்து எனக்கு டைட்டில் அப்படிங்கிறது நம்ம 1ல இருக்கு. ஸோ டேட்டா வந்து நம்மளுக்கு 2nd காலம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதர்வைஸ் இந்த இடத்துல எந்தெந்த காலம்ல இருந்து எந்த காலம் வரைக்கும் எனக்கு டேட்டாஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் வந்து மேப் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஏ காலம்ல இருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து லாஸ்ட் காலம் வரைக்கும் எந்த காலம் வரைக்கும் டேட்டா இருக்கோ ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து மேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல யூ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அந்த யூ வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இது லாஸ்ட் காலம் அப்படிங்கறத வந்து நம்ம செட் பண்ணிடுறோம். ஸோ இங்க வந்து லாஸ்ட் காலம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அதை நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண போறது கிடையாது. சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதுல வந்து இம்போர்ட் ஃப்ரம் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இதுல வந்து ஒரே ஒரு பில்லு மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆனா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க.
ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் நீங்க வந்து என்ன பண்ணலாம், நம்பர் 2ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ரோ. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு வந்து நம்பர் ஃபர்ஸ்ட் பில்ல வருது. ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பில் மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆனா போதும். அதர்வைஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பில் வேணாம், தேர்ட் பில் மட்டும் எனக்கு வந்தா போதும். அப்ப 12ல இருந்து 16 வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு இம்போர்ட் ஆனா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்றோம் அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்க வந்து நம்ம வந்து எண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எண்ட்ல வந்து நான் வந்து 6 அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிங்கிள் தான் நீங்க வந்து கொடுக்க முடியுமே தவிர, ஸோ 2ல இருந்து 6 வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் பில். அதுக்கடுத்து தேர்ட் பில் தனியா நமக்கு வேணும்னா தனியா தான் நம்ம வந்து மேப்பிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இதை நான் வந்து பிளாங்க் விட்டுறேன். ஸோ எல்லா டேட்டாவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பர்ட்டிகுலர் பில் அல்லது ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மேப் பண்ண அந்த மாதிரி நீங்க வந்து மேப் பண்ண முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து டிஃபால்ட்டாவே இந்த இடத்துல நான் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் வந்து மேப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் சொல்லிட்டு 4 பில்லுக்கு நான் வந்து 4 டைம்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எந்த ஹெட்டிங்ல இருக்கு எக்ஸெல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸலுக்கு நான் வந்து கொடுத்திருக்க டைப் வந்து வவுச்சர் டைப் நேம் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். ஸோ இங்க டேலியில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 காலம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட் இன் டேலி பிரைம். ஸோ டேலி பிரைம்ல என்ன ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கானது நீங்க இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2வது காலம் வந்து நம்மளுக்கு எக்ஸெல்ல நாம என்ன ஹெட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ 2வது காலம் எக்ஸெல்ல நாம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. தேர்டு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸெல்ல இருக்கக்கூடிய காலம்ல நம்ம காலம பேஸ் பண்ணி ஏதாவது நம்ம டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க வந்து ஏதாவது வேல்யூ செட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலம் எக்ஸெல் அப்படிங்கிறதும் பிக்ஸ்டு வேல்யூ அப்படிங்கிறது இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் காலம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், காலம் ஏ வந்து நம்மளுக்கு வவுச்சர் டைப் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்க பிக்ஸ்டா வந்து நான் வந்து ஒரே வேல்யூ தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வவுச்சர் டைப் நேம் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஸோ இங்க நம்ம வந்து வவுச்சர் டைப் நேம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரோவ நான் வந்து அதாவது இந்த காலம நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் டைப் அந்த காலமோட நேம் என்ன இருக்கு எக்ஸெல் சீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வவுச்சர் டைப் நேம்னே நான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் எனக்கு அந்த காலம் எனக்கு வேண்டாம். நான் இந்த இடத்துல கம்ப்யூட் சாரி ஃபிக்ஸ்டு வேல்யூ நான் வந்து குடுக்க போறேன். ஸோ ஸ்பெசிஃபை ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு குடுத்துட்டு, இங்க இருந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வவுச்சர் டைப் என்னங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செட் பண்ண முடியும். ஸோ இது எப்ப அப்படின்னா, ஒருவேளை வந்து என்னுடைய ஷீட்ல டைப் ஆஃப் வவுச்சர் அப்படிங்கிறது எனக்கு செட் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல. அது இந்த ஃபீல்ட வந்து நம்மளுக்கு வேணாம். இது ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா ஸ்டாண்டர்டா நான் வந்து பர்ச்சேஸ் தான் குடுக்க போறேன். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் சேஞ்ச் மோட் அப்படிங்கிறது நான் வந்து ஐட்டம் இன்வாய்ஸ் தான் நான் குடுக்குறேன். ஸோ எல்லா வவுச்சர் டைப்பும் எனக்கு ஐட்டம் இன்வாய்ஸ் மோட்ல தான் எனக்கு வரணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து செட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படிங்கிறது குடுத்து நீங்க வந்து செட் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நம்ம இதுக்காக இருக்கிறது தான் அந்த செட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒரு காலம்ல இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிபிக் காலம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா யூ வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு பாருங்க. ஸோ யூ வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ காலம் நேம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. பட் நான் வந்து காலமோடைய டைட்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைட்டில் நம்ம என்ன பிக்ஸ் பண்ணமோ அந்த டைட்டில் கொடுத்துக்கலாம், ஹெட்டர் டைட்டில். அதர்வைஸ் நம்ம அந்த காலமோடைய எக்ஸல் காலமோட நேமும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படின்னா ஏ அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னா காலம் நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வேல்யூ ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ் தான் நீங்க வேல்யூ ஏதாவது கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா எந்தெந்த செல்லுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வேல்யூஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபை வேல்யூ அண்ட் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கு எந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வவுச்சர் டைப் நேம், தென் வந்து சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், சப்ளையருடைய இன்வாய்ஸ் நம்பர் டேட்டு,
இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க வந்து அடுத்தடுத்து நீங்க வந்து செட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து டேலிக்கான ஃபீல்டு குடுக்குறோம். 2வது எக்ஸெல்ல நாம என்ன நேம்ல ஹெடர் குடுத்துருக்கோங்கிறது லிஸ்ட்ல வந்துரும். அதாவது நம்ம எக்ஸெல் சீட்ல இருக்கக்கூடிய ஹெடர் நம்ம 1ன்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஹெடர் நம்மளுக்கு வந்துரும். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நீங்க தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு டைட்டிலுக்கும் தனித்தனியா நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மேப் பண்ணணும். ஸோ இதே அலைன்மென்ட்ல இதே வரிசையில தான் மேப் பண்ணணுமா சார் அப்படின்னா கிடையாது. நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி கூட நீங்க வந்து அலைன்மென்ட் அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். ஸோ இந்த மேப்பிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் வந்து உங்களுக்கு திரும்ப நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா வந்து நீங்க மேப்பிங் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்டர் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இதுல வந்து பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பர்ச்சேஸ் பில்ல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேப் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஸோ மேப்பிங்க்கான நேம் வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பில் அப்படின்னு குடுத்துருக்கேன். நான் இம்போர்ட் பண்ணும்போது பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறது குடுத்தா நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாங்க என்னென்ன காலம்ஸ் குடுத்தோனோ, அந்த காலம்ஸ் எல்லாமே எனக்கு வருது. ஸோ இந்த ஸ்க்ரீன நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸலோடைய டேட்டாஸும் நீங்க வந்து மேப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு கீழ இன்னும் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நீங்க பாருங்க. ஐட்டம் ரேட், அதுக்கடுத்து ஐட்டம் அமௌண்ட், தென் வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்படி நீங்க வந்து மேப் பண்ணி முடிச்சுட்டீங்க. அடுத்து நீங்க வந்து பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேட்டாவும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இதுல நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ இம்போர்ட் எடுக்கிறேன். டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு செப்பரேட் ஸ்கிரீன் வருது. இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸெல் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ எக்ஸெல் அப்படிங்கிறது அல்லது எக்ஸ்எம்எல் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எக்ஸெல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு எந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஃபைல். ஸோ இந்த ஃபைல நீங்க செலக்ட் பண்றதுக்கு அகைன் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் குடுத்துட்டு கூட நீங்க எஃப் டிரைவ் அதுல வந்து பர்ச்சேஸ் பில் அப்படின்னா பர்ச்சேஸ் பில் அங்க இருக்கக்கூடிய எக்ஸெல் ஷீட்ல நான் வந்து சாம்பிள் 1 அல்லது எக்ஸாம்பிள் 1க்கான நான் வச்சிருக்கக்கூடியதை எடுத்துறேன். அதுல என்னென்ன ஷீட் இருக்கு அப்படின்னா ஷீட் 1 இருக்கு. பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிற மேப்பிங்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து என்னன்னா 4 இன்வாய்ஸ் இருக்கு. அந்த 4 இன்வாய்ஸும் ப்ராப்பரா இம்போர்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த கவுண்டிங் எனக்கு கரெக்டா வந்துருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். அதர்வைஸ் வந்து மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம 2 அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். அதர்வைஸ் வந்து எனக்கு நான் எஸ்கேப் பண்ணிட்டு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எதோ மிஸ் ஆயிருக்காங்கிறத அல்லது நான் தப்பான ஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணுங்கிறதுனால ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி எனக்கு வேணும். இம்போர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் நான் எடுத்துக்கிறேன். எதுக்காகன்னா, ஏதாவது மிஸ்டேக்கா இம்போர்ட் ஆயிருச்சுன்னா, இம்போர்ட் ஆன டேட்டாக்கு முன்னாடி இருந்த டேட்டா எனக்கு திரும்ப ரிட்ரைவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பேக்கப் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா, எஸ் குடுத்து நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே இங்க அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பர்ச்சேஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 4 வவுச்சர்ஸ் வந்து நம்ம வந்து 4 பில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இம்போர்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ எக்ஸெல்லையும் நான் வந்து 4 பில்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். இப்ப நம்ம டைரக்ட்டா இம்போர்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். இப்ப இம்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு மாறிடுச்சு. இப்போ வந்து கீழ எனக்கு இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற இந்த ஸ்கிரீன நான் கொண்டு வரதுக்கு, இந்த எக்ஸலுக்கும் எனக்கும் வந்து பெரிய போராட்டமே நடந்திருக்கு இவ்வளவு நேரம். இதுக்கு முன்னாடி ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸலுக்கும் எனக்கும் மிகப்பெரிய போராட்டம். ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து என்னென்ன வேல்யூஸ் எப்படி அலைன் பண்றது? எப்படி நம்ம செட் பண்ணது? நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்? ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ப்ராப்பரா நான் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இதுக்கு 2 டூ 3 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து இத அலைன் பண்றோம்? இங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. எதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒன்ஸ் நான் வந்து செட் பண்ணிட்டு தான் நான் வந்து இந்த இந்த இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற கான்செப்ட்க்கு உள்ளேயே நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து எதெல்லாம் மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ்ங்கிறத நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இந்த அளவுக்கு நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்ப நீங்க ஸ்பெண்ட் பண்ண இந்த 1/2 அன் ஹவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அ அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் முடியும்.
இந்த எக்ஸல் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க வந்து கீழே தெரிவிங்க. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நான் வந்து உங்களுக்கு டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலோட மெயில் ஐடி சென்னை டேலி கோர்ஸ் @gmail.com. ஸோ அது கூட அந்த இமெயிலுக்கு கூட நீங்க மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டேட்டா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க இதை பேஸ் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ டேலில இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டே புக் அப்படிங்கிறத எடுக்கிறேன். Alt F2 கொடுத்து நான் வந்து எந்த டேட் வரைக்கும் நான் இம்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2/4 வரைக்கும் நான் வந்து இம்போர்ட் பண்ணேன். ஸோ 4 பில் எனக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ நேஷனல் ட்ரேடர்ஸ் உடைய டோட்டல் வேல்யூ ஃபர்ஸ்ட் பில்லுக்கு வந்து 3540. ஸோ 3540. செகண்ட் பில்லோடைய டோட்டல் வேல்யூ 2360. இங்க 2360. தேர்ட் பில் அண்ட் ஃபோர்த் பில்லுக்கு வந்து 13098, 13098. பட் பார்ட்டி தான் வேற. ஸோ இங்க வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 13098 ஃபார் நேஷனல் ட்ரேடர் டெல்லி. அதே மாதிரி 13098 யுனைடெட் ட்ரேடர்ஸ். ஸோ இங்க யுனைடெட் ட்ரேடர்ஸ் அண்ட் நேஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ட்ரேடர்ஸ் டெல்லி. ஸோ இந்த மாதிரி நான் மொத்தம் என்ன பண்ணுவேன் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராப்பரா வந்து சிஜிஎஸ்டி, ஹெச்எஸ்டி, ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ இதே ஸ்கிரீன்ல இருந்து Alt A பிரஸ் பண்ணி பாருங்க. டாக்ஸ்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்காங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். டாக்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் வேல்யூ அஸ் பர் கம்ப்யூட்டேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து மாறும். அஸ் பர் கம்ப்யூட்டேஷன், அஸ் பர் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வந்துடும். அதை வச்சு நம்ம வந்து என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது இதுக்கான பர்சன்டேஜஸ் நான் வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கான HSNDs நான் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த பர்சன்டேஜஸ் 18% பேஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருந்தேன். இதே மாதிரி சாம்பிள் நீங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு கூட நீங்க இப்படி நீங்க பர்ச்சேஸ் பில் அப்படிங்கறத இம்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சாம்பிள்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அல்லது கிரிட்டிக்கல் இருக்கு, அதை உங்களால மேப் பண்ண முடியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்ப்போம்.